ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி மூக்கு பட்டாணி வந்து அந்த கருப்பு மூக்கு பட்டாணி இருக்குல்ல, அதில் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கிறதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா அது நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தூள், அப்புறம் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி தான் சேர்க்குறோம். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சம்பார் அரைச்சி எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா தான் குழம்பு வச்சாங்க. எங்கள் அம்மா குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே அவங்க அம்மா குழம்பு வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் வந்து எண்ணெயை வந்து நாங்கள் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெயில் வந்து ஒரே கத்திரிக்காயை 4ஆக வெட்டிக்கணும். நீங்கள் செப்பரேட்டாக வெட்டினீங்கன்னா அது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் நிறைய கத்திரிக்காய் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் கத்திரிக்காய் நல்லா 4ஆக வெட்டி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் குழம்புல வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இது புளிப்பு பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து புளிப்பு நல்லாவே சாப்பிடுவோம் நாங்கள் எல்லோரும். அதனால் எங்கள் அம்மா நல்லா புளிப்பு நல்லா வச்சு செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் புளிப்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். புளிப்பு இல்லாமல் நான் சாப்பிட்டதில்ல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இவ்வளோ தான்.